வணக்கம். இந்த வகுப்புறையில் டிஎன்பிசி கேள்வியில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளன. இதன் மொத்த மதிப்பு 309 எனில் ஒவ்வொரு நாணயங்களுடைய எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இந்த விகிதத்தை எக்ஸாக எடுத்துக்கிடுவோம். 5x, 9x, 4xன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க, 50 பைசா 5 பங்கு இருக்கு. ஒரு ரூபாய்க்கு எத்தனை 50 பைசா? 2 50 பைசா. அதே மாதிரி 25 பைசா ஒரு ரூபாய்க்கு எத்தனை? 4. சரியா? அதே மாதிரி 10 பைசா ஒரு ரூபாய்க்கு 10. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. மொத்த ரூபாய் 309ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 309 எழுதிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாம் கூட்டணும். 2, 4, 10னுடைய மீச்சிமை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2, 4, 10 போட்டு மீச்சிமை கண்டுபிடிங்க. 2ஆல் வகுங்க. 1 2 2 2 2 4 I 2 10. அடுத்து என்ன செய்ய முடியாது? வகுக்க முடியாது. 2 2 பெருக்குனா 4, 4 5 பெருக்குனா 20. அப்போ இதனுடைய மீச்சிமை 20. அப்போ நம்ம இது பொது மடங்க 20 நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 20ஆக மாறணும்னா எதை கொண்டு பெருக்குவோம்? 10 கொண்டு பெருக்குவோமா? அப்படி தானே? அப்போ 5 கொண்டு 10 பெருக்குனீங்கன்னா 50x. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 20ஆக மாறணும்னா 5 கொண்டு பெருக்குதோம். அப்போ தொகுதியையும் 5ஆல் பெருக்குங்க. அப்போ 9 5 45x. 10 20ஆக மாறணும்னா 2 கொண்டு பெருக்கிறீங்க. அப்போ 4ஐயும் 2 கொண்டு பெருக்குங்க. அப்போ 8x = 309. அடுத்து பாருங்க, இது கீழே 1 இருக்குதாப்புல வச்சு விடுங்க. இந்த மாதிரி கிராஸ் பெருக்கல் பெருக்கலாம். 20 அந்த பக்கம் போயிடுது. இதெல்லாம் கூட்டுங்க. 50ஐயும் 45ஐயும் கூட்டினீங்கன்னா 95. 95ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னாக்கி 103x = 309 பெருக்கல் 20 மாறிடும். சரிதானே? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா x = 309 பெருக்கல் 20. இந்த 103 இங்கே பெருக்கல்ல இருக்கு. அங்கே போகும்போது என்னதான் ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும். இப்போ 1 103 103 3 103 309. அப்போ 3 20 இருக்கு. 3ஐயும் 20ஐயும் பெருக்குனீங்கன்னா 60. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிட்டு? 60ன்னு கிடைச்சிட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே 50 பைசா 5xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 5x = அல்லது 50 பைசா = 50 பைசா எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னாக்கி 5x = 5 பெருக்கல் நம்ம 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 350 பைசா நாணயங்கள் இருக்கு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி 25 பைசா நாணயம் எவ்வளோ இருக்கு அப்படின்னாக்கி அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 9xன்னு எடுத்திருக்கோம். 9 பெருக்கல் 60 9 6 54 540 இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி 10 பைசா. 10 பைசா எத்தனை இருக்குன்னு பார்த்துருக்கோம். விகிதத்தில் 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4x = 4 பெருக்கல் 60 4 6 24 240 பைசா இருக்குது. இதுதான் ஆன்சர். நன்றி, வணக்கம்.